ஹலோ கைஸ். அந்தமான் கடல் இந்தியாவுடைய கிழக்கு பக்கம் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த அமைதியான கடலுக்கடியில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்பிதா? ஜூன் 5, 2026 இந்தியாவுடைய பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் புரி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். என்னன்னா, இந்தியா அந்தமான் கடலில் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ஸை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இது 2வது தடவையாக கண்டுபிடிச்சிருக்காங்க. வெறும் 9 மாதத்தில் 2 மிகப்பெரிய ஹிட்ஸ் ஆனது கிடைச்சிருக்கு. இது ஜஸ்ட்டு ரூமரோ ஐப்போ எதுவும் கிடையாது. கவர்மெண்ட்டுடைய ஆயில் கம்பெனி ரிசர்வாயர் டேட்டா ப்ளஸ் கேஸ் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி கிளியராக பார்ப்போம். என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்தியாவோட கவர்மெண்ட் ஆயில் கம்பெனி ஆயில் இந்தியா லிமிடெட், ஷார்ட்டாக OIL அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி அந்தமான் ஷாலோ ஆஃப்ஷோர் பிளாக் 2018/1 பேரை வச்சு ஒரு பிளாக்ல கிணறானது தோண்டிட்டு வந்தாங்க. அதாவது கேஸ் ரிசர்வ் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளோரேஷனை ஸ்டார்ட் பண்ணி அதுக்குண்டான வேலையை முன்னெடுத்து வந்தாங்க. இந்த பிளாக் 2019 இந்தியாவோட ஓப்பன் ஆர்கேஜ் லைசன்சிங் பாலிசியில் லைசன்சிங் அப்படின்றது கொடுக்கப்பட்டது. பிளான் என்னென்னா 3 எக்ஸ்ப்ளோரேஷன் வெல்ஸை தோண்டணும். இப்போது லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்க ரிசர்வருக்கு பேர் விஜயபுரம் 2 அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. அந்தமான் தீவிலிருந்து கிழக்கில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் 355 மீட்டர் ஆழத்தில் இந்த கேஸ் ரிசர்வ் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, என்ஜினியர்ஸ் ப்ரீஃபோரேஷன் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மெத்தட் எப்படின்னா, பாறைகளுக்கு நடுவில் இந்த ரிசர்வ்ஸ்ன்றது இந்த ராக் லேயரை திறப்பாங்க. திறந்த உடனே வேகமாக ப்ரெஷரானது பில்டப் ஆகும். அந்த ரிசர்வ் கேஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த குயிக் ப்ரெஷர் ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு குட் சைன் ப்ளஸ் ரிசர்வாயர் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம். இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. செப்டம்பர் 2025 அதே இடத்துல இன்னொரு கேஸ் ரிசர்வ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் விஜயபுரம் 2 அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. அந்த ரிசர்வ், அதாவது அந்த கேஸ் கிணறானது 295 மீட்டர் டெப்த்தில் இருக்குது. 295 மீட்டர் டெப்த் வரைக்கும் தோண்டி கேஸ் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கேஸ் சாம்பிள்ஸை ஷிப் மூலயமா காக்கிநாடாவில் இருக்க லேபில் கொண்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட்டில் 87% பியூர் மீத்தேன் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் இது சூப்பர் குவாலிட்டி நேச்சுரல் கேஸ். இப்போது 3 இடத்துல எக்ஸ்ப்ளோரேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் 2 இதில் கேஸ் ஆனது கிடச்சிருக்கு. அதாவது 66% சக்ஸஸ் ரேட். இன்னும் ஃப்யூச்சரில் இதே மாதிரி நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் டீப்பராக போகும் ஜியாலஜி பற்றி. அந்தமான் நிக்கோபார் பேசின்ன்றது எப்போவும் ஜியாலஜிக்கலி ப்ரொமோசிங்காக இருந்துச்சு. ஆனால் பல டிகேட்ஸாக இண்டஸ்ட்ரீஸ் இதை இக்னோர் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, செசமிக் டேட்டா இல்லை, பொலிட்டிக்கல் வீல்ன்றது கிடையாது. 2022 இந்த பாலிசியில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆனது பண்ணாங்க. இந்தியா கிட்ட 1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டரை ப்ரீவியஸ்லி ரெஸ்ட்ரிக்டட் ஆஃப்ஷோர் ஏரியாஸை எக்ஸ்ப்ளோரேஷனுக்காகவும் இந்தியன் கவர்மெண்ட் ஆனது திறந்து விட்டது. அதில்
அந்தமானும் இன்க்ளூட் ஆச்சு. பெரிய பெரிய அனலிஸ்ட் இதை ஒரு லேண்ட்மார்க் பாலிசி சேஞ்சாக சொல்கிறாங்க. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்குது. அந்தமானுடைய ஜியோலஜி தனியாக இல்லை. வடக்கே மியான்மார் இருக்குது. அந்தமான் வழியாக தெற்கு இந்தோனேஷியாவோட சுமத்ரா வரைக்கும் ஒரே ஜியோலஜிக்கல் பெல்ட் தான் இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ரீசண்டாக இந்தோனேஷியாவில் நார்த் சுமத்ரா கடலில் ஒரு மிகப்பெரிய கேஸ் ஃபைண்டிங்கை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு இந்தோனேஷியா அனௌன்ஸ் பண்ணாங்க. இதே சேம் பயாலஜிக்கல் ஃபார்மேஷன் தான் இந்த அந்தமான்லேயும் இருக்குது. இந்தியாவோட அந்தமான் ஏரியா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்ட்டு அவர் சொன்னார். இந்தியாவுடைய பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி என்ன சொன்னார்னா, சவுத் அமெரிக்காவோட கயானா கிட்ட கம்பேர் பண்ணார். கயானா 2015 ஆப்ஷோரில் ஆயில் இருக்கு அப்படின்ட்டு அவங்க கண்டுபிடிச்ச உடனே வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் ஆயில் ப்ரொடியூசராக கயானாவும் ஒன்றா ஆச்சு. இப்போது இந்தியாவுடைய எனர்ஜி சுச்சுவேஷன் என்ன? இப்போ இந்த எக்ஸ்ப்ளோரேஷனில் கண்டுபிடிச்சது இந்தியாவுக்கு ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, இந்தியா வேர்ல்டுடைய 3rd லார்ஜஸ்ட் எனர்ஜி கன்சியூமர். நம்ம க்ரூட் ஆயிலை பெரும்பாலும் இம்போர்ட் தான் பண்ணுறோம். நேச்சுரல் கேஸும் கணிசமான அளவு இம்போர்ட் தான் பண்ணுறோம். எல்என்ஜி இம்போர்ட்டுக்கு போகிற ஒவ்வொரு ரூபாயும் கண்ட்ரி விட்டு போகிற பணமாக தான் இருக்குது. எல்என்ஜி இம்போர்ட்டுக்கு போகிற ஒவ்வொரு ரூபாயும் இந்த கேஸ் ஃபீல்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேட்டிங் வந்துச்சுன்னா அந்த காசு மிச்சமாகும். டொமஸ்டிக் கேஸ் ப்ரொடக்ஷன் டிமாண்ட் அண்ட் சப்ளை கேப்ன்றது வருஷத்துக்கு வருஷம் பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது ஆப்ரேஷனில் நாளைக்கே இப்போ இருக்க கேஸ் டிமாண்டை சரி செய்யுமா அப்படின்னா அது சரி செய்யாது. கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கு ரியலிஸ்டிக்காக வரணும், அதாவது ரியலிஸ்டிக்காக இந்த கேஸ் எடுத்து இந்தியாவுக்குள்ளே பம்ப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷமானது இருக்குது. ஆனால் இப்போது இந்த பேட்டர்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி சேம் பிளாக்கில் பேக் டு பேக் 2 ஃபைண்டிங்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸ்ப்ளோரேஷன் பேட்டர்னை விட ஒரு வேல்யூபிளான பேட்டர்ன் எதுவும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போது இங்கே கண்டுபிடிச்சிருக்கனால நாளைக்கு இப்போ அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் ஆகும், ப்ரொடக்ஷன் பிளாட்ஃபார்ம்ஸை அந்த இடத்துல பில்ட் பண்ணுவாங்க. மேபி நாளைக்கு அந்தமான் கிட்ட ஒரு ஃப்ளோட்டிங் எல்என்ஜி ஃபெசிலிட்டி கூட. இந்த ஒரு லேயரை ஜியோபொலிட்டிக்ஸ் மற்றும் இதை பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை கவர் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. அந்தமான் நிக்கோபார் தீவு வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் கிடையாது, அது வேர்ல்டுடைய மோஸ்ட் கமர்ஷியல் மேரிடைம் செக் பாயிண்ட். ஆனால் மலாக்கா ஸ்டேட்டுக்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்குது. இப்போது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ன்றது வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட்டு மட்டும் அப்படின்ட்டு எடுத்துக்கக்கூடாது. வேர்ல்டுடைய மோஸ்ட் கிரிட்டிக்கல் மேரிடைம் செக் பாயிண்ட்டாக மலாக்கா ஸ்டேட் கிட்ட இந்த இடம்ன்றது ரொம்பவே கிட்ட இருக்குது. சைனாவோட கிட்டத்தட்ட 80% ஆயில் இம்போர்ட்ன்றது இது வழியாக தான் போகுது. வேர்ல்டு ட்ரேடோட ஹியூஜ் செக் பாயிண்ட்ன்றது இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த ஸ்பாட்டில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லீவரேஜ்ன்றது இருக்குது. இந்தியா ஏற்கனவே அந்தமான் நிக்கோபாரில் கிரேட்டர் நிக்கோபார் ப்ராஜெக்ட்ன்றது போயிட்டு இருக்குது. அந்த இடத்துல ட்ரை சர்வீஸ் மிலிட்ரி கமாண்டன்றதும் அந்த இடத்துல இருக்குது. இப்போது அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ஆஃப்ஷோர் எனர்ஜி செக்டர்ன்றது இந்தியா கண்டுபிடிச்சிருக்கு. இந்தியாவுடைய எக்கானாமிக் ஃபுட்பிரிண்ட்ன்றது டீப் ஆகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நாளைக்கு அதிகமாகும். இது இந்தியன் ஓஷனில் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் ப்ரெசன்ட்ன்றது ஸ்ட்ராங் ஆகும். நாளைக்கு இந்தோ பசிபிக்கில் கிரேட் பவர் காம்படிஷனில் இந்தோ பசிபிக் ரீஜனில் இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராங் லீவரேஜ்ன்றது கிடைச்சிருக்கு.
அங்கே இருக்க கேஸுக்கு கமர்ஷியல் வேல்யூ இருக்கா அப்படின்றதும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ ஓகே, இப்போது இந்த ஆயில் இந்தியா லிமிடெட் இப்போது அந்தமான் ஆஃப்ஷோர் பிளாக்ல 2 நேச்சுரல் கேஸ் ஃபீல்டுன்றது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒன்று செப்டம்பர் 2025, அது பேர் விஜயபுரம் 2. இது இன்னொன்று இப்போது ஜூன் 2026 விஜயபுரம் 3. இதிலேருந்து வெளிவந்த கேஸோடைய குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப ஹை. ஃபஸ்ட்டு வெளிவந்த கேஸ் ஃபீல்டில் 87% மீத்தேன். செகண்ட் வெல்லில் ப்ரெஷர் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கண்டுபிடிச்சிருக்க அந்த 2 கேஸ் வெளிலையும் ப்ரொடக்ஷன் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.